ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பவுலில் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுனா மைதாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 150 கிராம் அளவுக்கு வந்து மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு எண்ணெயும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மிக்ஸ் பண்ண அப்புறமா அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து சேர்க்கணும். தண்ணி சேர்க்கறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து நம்ம வந்து பிசையணும். மொத்தமாக சேர்த்து வந்து பிசைஞ்சோம்னா அது வந்து ஒரு மாதிரி தண்ணியாயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். அவ்வளோதான், மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு மூடி போட்டு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்து அவல் வந்து எடுத்துருக்கேன். அவல் கூட வந்துட்டு இப்போ நறுக்கி வச்சது வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கேரட்டை வந்து துருவி வச்சுக்கலாம். இப்போ கேரட்டையும் உள்ள கூட சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்த அப்புறமா கொஞ்சம் மல்லி இலையை வந்து நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். பிசைஞ்சு வச்ச மாவை வந்துட்டு நான் 3ஆ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி கல் எடுத்துக்கோங்க. அந்த இதில் மேலே வந்து கொஞ்சம் மாவு தூவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் பிரித்து வச்சிருந்த மாவில் கொஞ்சம் ஒரு மாவை எடுத்து அது மேலே கொஞ்சம் மாவு தடவி நல்லா வட்டமாக வந்து தேய்ச்சிக்கலாம். இதை வந்து நல்லா மெல்லிசாக வந்து தேய்க்கணும். ஏன்னா மேலே நிறையா லேயர் வரனால அது வந்து உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால கொஞ்சம் மெல்லிசாவே தேய்ச்சிக்கலாம். ஓரளவுக்கு வட்டமாக தேய்ச்சப்புறமா இதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதை எட்ஜஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண அப்புறமா இதை வந்து சென்டரில் வந்து ஒரு 2 ஷீட் வர மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ 2 ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதில் ஒரு ஷீட்டில் வந்து சென்டரில் மைதா மாவை வந்து பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி தடவிக்கோங்க. அது மேலே இன்னொரு ஷீட் எடுத்து வச்சுக்கலாம். வச்சப்புறமா இந்த மாதிரி லைனாக போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடு 5 லைன் போகிறோம்னா அடுத்த சைடும் 5 லைன் மட்டும் போட்டுக்கோங்க. நடுவில் வந்து கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். டொமேட்டோ கெச்சப் இல்லாட்டி உங்ககிட்ட தக்காளி இருந்துச்சுன்னா அதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்கை வந்து வச்சுக்கலாம். கொஞ்சமாகவே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சப்புறமா நம்மக்கிட்ட சைடில் இருக்க ஷீட்டை வந்துட்டு நம்ம சீல் பண்ணணும். அதனால் சுற்றி வந்துட்டு மைதா மாவை வச்சு தடவி விட்டுக்கலாம். மைதா மாவு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வச்சு தடவி விட்டுக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற ஒரு ஷீட் எடுத்து இப்படி முன்னாடி வச்சு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இது வந்து மாவுங்கிறனால கொஞ்சம் நல்லா இழுத்தியே கவர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இப்படி கவர் பண்ண அப்புறமா இந்த சைடு இருக்கிற அந்த ஷீட்டை எடுத்து நம்ம மேலே வந்து இன்னொரு கவர் வந்து பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும். அதுக்காக வந்துட்டு நம்ம 2 கவர் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம பிளைண்ட் பண்ணி வச்சிருந்தது மேலேயும் இப்போ வந்து மைதா மாவை வச்சு நல்லா தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அது அவுறாமல் இருக்கும். அதுக்காக இப்போ இந்த மாதிரி ஒரு சைடில் வச்சப்புறமா இன்னொரு சைட்லேருந்து எடுத்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து வைக்கணும். கடைசியில் அந்த எட்ஜஸை வந்து நல்லா ஒட்டி விட்டுருங்க. இல்லைன்னா எண்ணெயில் போடுறப்ப அது வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும். இதே மாதிரி ஒவ்வொரு ஷீட்டாக எடுத்து மாற்றி மாற்றி வந்து வச்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த நெட் டிசைன் வந்து கிடைக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டிசைன் வந்து முடிஞ்சிச்சு. நல்லா பர்ஃபெக்டாகவே வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மற்ற 2 மாவையுமே வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3 பால்ஸையுமே வந்து நம்ம வந்து நெட் டிசைனில் சமோசா வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் லோ ஹீட் ஆனவுடனேவும் கொஞ்சம் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் உள்ள. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்தப்புறமா இதை வந்து லோ ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா வெளியில் வந்து கருகிரும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட மேலே நிறைய லேயர்ஸ் இருக்கிறதுனால உள்ளே வந்து வேகாமே ஆயிரும். அதனால் லோ ஹீட்லேயே வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடு வெந்தப்புறமா இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கோங்க. மாவு வந்து வெள்ளையாக தெரியாத அளவுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி வந்து ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதான், நம்மளோட சமோசா வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.